போன வீடியோல குடுத்த ஒரு ஹோம்வொர்க்க வந்து நீங்க ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். அப்படி ஏதாவது ஒரு குட்டி, குட்டி டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு, ஹோம்வொர்க் வந்து கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோல வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸோ நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் கியூப். இது ஓரளவுக்கு நீங்க எல்லாருமே வந்து ஆ கோடிங் எழுதியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஏன் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க வந்து R 3 டைம் மல்டிபிள் பண்ணா தான் R இன்டு R இன்டு R அப்படின்னு மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு கியூபோட ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ இதுக்கு வந்து கோடிங் எழுதுறது அவ்வளோ கஷ்டமான விஷயம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டார்டிங்ல எல்லாமே அப்படி இருக்கும். போக 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 தான் நம்மளுக்கு எல்லாமே ஈஸி ஆகும். ஸோ நம்ம வந்து இது எல்லாத்துக்குமே வந்து எப்படி நம்ம கோடிங் எழுதலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வால்யூம் ஆஃப் கியூப்க்கு நான் வந்து கோடிங் எழுதுறேன். என்ன அப்படி எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஹெடர் ஃபைலை வந்து டிக்ளேர் பண்ணிக்கணும். hash include stdio.h. இதுல வந்து நம்ம வந்து மேத் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் அது எல்லாமே கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா printf and scanf எதெல்லாம் யூஸ் பண்றோமோ அந்த இடத்துல தான் இந்த stdio.h அப்படிங்கிற ஒரு ஹெடர் ஃபைலை வந்து டிக்ளேர் பண்ணிக்கோங்க. மேத் வந்து இதுக்கு அவ்வளவா தேவைப்படாது. ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ tan அந்த மாதிரி ஒரு இன்டெப்த் ஆஃப் ஃபார்முலாக்கெல்லாம் நம்ம போல. ஜஸ்ட் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான் இதை பண்றோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த மேத் ஃபங்க்ஷன் வந்து இன்க்ளூட் பண்ண வேணாம். ஸோ நம்ம வந்து ஆரோட வேல்யூவை நான் இப்போ யூசர் கிட்ட இருந்து தான் வாங்க போகிறேன். ஓகேவா? சும்மா ஒரு டிசைனுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்டர் த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். எனக்கு யூசர் கிட்ட இருந்து வாங்கும்போது வரணுங்கிறதுக்காக இந்த ஒரு லைனை கொடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த ஸ்கேனஃப்ல %d ஆர் ஆரோட வேல்யூ தான் அங்கே எனக்கு தேவை. ஓகேவா? இது வரைக்கும் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆரை 3 டைம் மல்டிபிள் பண்ணி சிக்குள்ளே ஸ்டோர் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூட பண்ணிக்கலாம். நான் இந்த 2 மெத்தடுமே போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதை ஆர் இன்டூ ஆர் இன்டூ ஆர் இப்படி ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தா என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ print of %d, தி நம்பர் இஸ்னே போடலாம். ஓகே, then number is the volume of cube is okay. cubes அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நம்மளுக்கு என்ன வேணும், ஆரோட சீல தான் நமக்கு அந்த கியூப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதோட வேல்யூ அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ரிட்டர்ன்ஸ். இதை ஃபஸ்ட் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். நமக்கு எல்லாரும் என்ன தெரியும், 2 கியூப் ஈஸியாக தெரியும், 3 கியூப் ஈஸியாக தெரியும். ஸோ நம்ம வந்து 2 போட்டு பார்க்கலாம். வால்யூம் ஆஃப் கியூப் இஸ் 8. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்புட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வந்து கொடுத்து பார்க்கலாம். ஓகேவா? 3 கொடுத்தா 27 3 கியூப். ஓகே, அப்போ வரணும் கரெக்டாக அவுட்புட் வந்து the volume of cube is 27. ஸோ இன்னொரு மெத்தட் இருக்குன்னு சொன்னல, அந்த மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லைனையே வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போதான் நம்ம வந்து கொஞ்சமாச்சு அட்வான்ஸ் லெவல் போடுவோம். இந்த லைனே இல்லாமல் கூட நம்ம வந்து அவுட்புட்டை கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரணும்னா, நம்ம இங்கே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த ஆர் எல்லாமே கியூப் பண்ணிட்டு சிக்குள்ள ஸ்டோர் பண்ணி அந்த ஒரு சியை தான் இங்க நம்ம பிரிண்ட் பண்ணோம். கரெக்டா? ஜஸ்ட் அந்த மெத்தடே இல்லாம இந்த ஒரு லைனே இல்லாம நீங்க என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாவே எடுத்துட்டு போயிட்டு இங்கேயே ஆர் ஆர் இன்டூ ஆர் சாரி, இங்க கேபிட்டல் எல்லாமே ஸ்மால் ஆர் தான். இங்க நம்ம மேல இன்டீஜர்ல நம்ம என்ன டிக்ளேர் பண்றோமோ அங்கதான் எல்லாமே எல்லா இடத்துலயுமே டிக்ளேர் பண்றோம். ஓகேவா? ஸோ ஆர். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் அதே தான் வரும். பார்க்குறீங்களா? சம்திங் எரர் இருக்கு, இருங்க. பிராக்கெட் இங்க பாருங்க, ரிட்டர்ன்ல வந்து 0 வந்து போய் கேன்சல் ஆயிருக்கு. ஓகே, இங்க பாருங்க, என்டர் த நம்பர் அதே 2 கொடுக்குறேன். நம்மளுக்கு அவுட்புட் வந்து தி வால்யூம் ஆஃப் கியூப் இஸ் 8 தான் வருது. மறுபடியுமே அதே 3 கொடுக்குறேன். நம்மளுக்கு தி வால்யூம் ஆஃப் கியூப் இஸ் 27. ஸோ ரெண்டுமே மோர் ஆர் லெஸ் சேம். அது ஏன் இது ஏன்னு கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் எழுதுனா உங்களுக்கு புரியும். பேசிக்காக இருக்கும்போது அது கொஞ்சம் எழுதுனா நல்லாயிருக்கும். அட்வான்ஸ் லெவல் போகிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைன்ஸ் நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி லைனை வந்து ரெடியூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த டெக்னிக் வந்து இது. பிரிண்ட் ஆஃப்லேயே நீங்கள் வந்து உங்களுடைய மேத் ஃபங்க்ஷனை இன்க்ளூட் பண்ணிக்கலாம்.
ஓகே, இது ஒன் ஆஃப் த டெக்னிக். இதுவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு போகலாம். ஒரு குட்டி டிப். என்ன டிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஒரு ஆன்லைன் கம்பைலரில் நம்மளால் சேவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சைன் அப் அப்படின்னு இருக்குங்களே, நீங்கள் வந்து இதுக்கு நியூவாக தான் வரீங்க அப்படின்னா, நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி உங்களோட அக்கௌண்ட் இதில் இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே சேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஜஸ்ட் நான் இதை சைன் அப் ஆகாமலேயும் சேவ் பண்ணலாம். ஆனால் சைன் அப் பண்ணால் தான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது அந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து இதில் இருக்கும். ஜஸ்ட் நான் சேவ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி லாகின் வந்து காட்டுது. ஸோ அந்த மாதிரி பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஓகே, இது ஒரு குட்டி நோட்டாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ செகண்ட் ப்ராப்ளமில் ஒரு சின்ன ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணாலே நம்ம செகண்ட் ப்ராப்ளமும் எழுத முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர் கியூப் அப்படின்னு இருக்கா, இப்போ நம்ம ஆர் கியூபை எப்படி எழுதணும், ஆர் இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இங்கே என்ன இருக்குது, எல் இன்ட்டு டபிள்யூ இன்ட்டு ஹெச். ஓகேவா, இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வேல்யூ தான் யூசர்கிட்டேருந்து வாங்கணும். ஆனால் இங்கே எல்லுக்குன்னு ஒரு வேல்யூ வாங்கணும், டபிள்யூக்குன்னு ஒரு வேல்யூ வாங்கணும், ஹெச்சுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வாங்கணும். என்னப்பா 3 ஸ்கேன்ஆஃப் யூஸ் பண்ணுமா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதுதான் ஷார்ட் மெத்தடில் எப்படி நம்ம ஒரே ஸ்கேன்ஆஃபில் 3 வேல்யூமே வாங்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். இது ஒரு நியூ டெக்னிக். ஸோ எல்லாருமே கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஸ்டெப்லேயும் ஒரு டெக்னிக் இருக்கும். ஓகேவா, ஸோ இது ஒரு நியூ டெக்னிக். எப்படி நம்ம அதை அப்ளை பண்ணாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுவே நம்ம ஆல்டர் பண்ணலாம். நம்மளுக்கு தேவையானது என்ன, எல் வேணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல் வேணும், டபிள்யூ வேணும், அதுக்கப்புறம் ஹெச் வேணும். ஓகேவா, அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆஃபில் நம்பர் இல்லை நம்பர்ஸ் 3 நம்பர் வாங்க போகிறோம். ஓகேவா, ஸ்கேன் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனை வேல்யூ நம்ம வாங்க போகிறோமோ அத்தனை பர்சன்டேஜ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, 4 வேல்யூ வாங்க போகிறீங்கன்னா, சரி கேபிட்டலில் வச்சுருந்தேன், 4 வேல்யூ வாங்க போகிறீங்கன்னா 4% கொடுத்துக்கலாம். இப்போ ஆம்பர்சாண்ட்லேயும் அதே மாதிரி தான். நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ வேணும், நம்மளுக்கு வந்து எல்லோட வேல்யூ வேணும், கமா ஆம்பர்சாண்ட், டபிள்யூட வேல்யூ வேணும், கமா ஆம்பர்சாண்ட், ஹெச்சோட வேல்யூ வேணும். கொடுத்தாச்சா. அடுத்தது வந்து இது வந்து வால்யூம் ஆஃப் நம்ம எழுத போகிற ப்ரோக்ராம் வந்து parallel வரணும், parallel பைப். ஓகேவா, இந்த இடத்துல என்ன சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எல் இன்ட்டு டபிள்யூ இன்ட்டு ஹெச். ஓகே, அடுத்தது இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம் என்ன அவுட்புட் வருதுன்னு. ஜஸ்ட் நம்பர்ஸ் கேட்குது, 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 கொடுக்குறேன்னா, இங்கே பாருங்கள், 3 4s ஆர் என்ன 12, 12 5s ஆர் 60. நம்மளுக்கு ஆன்சர் வந்து அக்யூரேட்டாக வந்துருச்சு. அப்போ நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராமோட ஆன்சருமே தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ட் ப்ராப்ளம் வந்து நீங்களே போட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் செகண்டுக்கும் தேர்டுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஓகேவா, நம்ம அதனால ஃபோர்த்து ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபோர்த்து ப்ராப்ளம் வந்து இந்த பை வேல்யூவை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறதுங்கிறது தான் ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம். ஸோ அதை எப்படி ஈஸியாக பண்ணலாம், அண்ட் இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், ஒரு எரர்ஸ் இருக்கும். அந்த எரரை நம்ம ரெக்டிஃபை பண்ணி ஒரு புது விஷயமா இப்போ நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். ஓகேவா, ஸோ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் ஆஷ் இன்க்ளூட் stdio.h, அதுக்கப்புறம் என்டர் மெயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நான் சும்மா நார்மலாக எழுதுறது எல்லாமே எழுதி வச்சிடுறேன். நம்மளுக்கு என்ன வேணும், ஆரோட வேல்யூ வேணும், ஹெச்சோட வேல்யூஸ் வேணும். ஓகேவா, அதுக்கப்புறம் printf enter the நம்பர்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அதுக்கு அடுத்தது ஸ்கேன்ஆஃபில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா %d ஆம்பர்சன் ஆர் ஆம்பர்சன் ஹெச், கமாண்ட் நடுவில் மிஸ் பண்ணிட்டேன், ஸோ போட்டுக்கிறேன். ஓகேவா, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் printf the volume of C
பர்சன்டேஜ் டி. ஓகே, இது நம்ம பேசிக்கான ஒன்று. ஓகேவா? இதுல என்னென்னலாம் நம்ம ஆட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பை அப்படிங்கிற ஒரு விஷயமே இதுல கிடையாது. அதே மாதிரி நம்ம இதுல கால்குலேட் பண்ண ஃபார்முலாவும் நம்ம இதுல வந்து கொண்டு வரல. அதுக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா, ஆஸ் டிஃபைன் அப்படிங்கிற ஒரு வேர்டை, நியூ வேர்டை கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஆஸ் டிஃபைன் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன்னு அர்த்தம். பையோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகே, இதுதான் தெரியும். ஓகேவா? பையோட வேல்யூவை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ அதை சேஞ்ச் பண்ண முடியாத ஒரு விஷயத்துக்கெலாம் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிட்டா நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு பை அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி வேற எதுக்கெல்லாம் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பை தான் எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃபைன் யூஸ் பண்ணி அதோட வேல்யூவை சொல்லிடலாம், கம்ப்யூட்டர் கிட்ட சொல்லிடலாம். ஓகேவா? அதை நம்ம உட்காந்து இன்டர்ல உட்காந்து பை வேல்யூ வந்து கீழே நம்ம 3.14 எழுதவும் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. ரீசெண்டாக இப்படி சொல்லிட்டு போயிடலாம். ஓகேவா? இப்போ நம்பர்ஸ் பண்ணிட்டோம். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபார்முலா என்ன? பை தானே. இங்கே அங்கே என்ன டிஃபைன் பண்ணி எழுதுகிறோமோ அதுதான். பை இன்டூ இது வந்து ஆர் ஸ்கொயர், அதனால ப்ராக்கெட்டில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆர் இன்டூ ஆர். ஓகேவா? ப்ராக்கெட்டுக்கு வெளில இன்டூ ஹெச். அதுக்கு அடுத்தது இந்த லைன் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு 1 அண்ட் ரிட்டர்ன் 0. இப்போ இதோட அவுட்புட் பார்க்கலாம். ஏதோ ஒரு சம்திங் சிலிண்டர். இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன கொஞ்சம் நீங்கள் கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, கண்டிப்பாக நம்ம ஒரு எரரோட தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு சொல்லிட்டு எரர் அது என்ன காட்டுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? நம்ம வந்து பர்சன்டேஜ் டி அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் வந்து இன்ட்டோட டைப். அது அந்த ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து இன்ட்டோட டைப்பு. நீ என்ன பண்ணியிருக்கீங்க, பட் ஆர்குமெண்ட் 2 ஹேஸ் டைப் டபுள் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுது. இந்த இதில் பர்சன்டேஜ் டியில் இது இன்ட்டு, ரிட்டர்ன் 0ல் என் இல்லை அப்படின்னு ஷோ ஆகுது. ஓகேவா? எரர் அங்கேயுமே இதுலேயும் ஒரு இடத்துல இந்த ரிட்டர்ன் 0ல் என் இல்லை. ஓகேவா? அதுக்கு அடுத்தது மேலே இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பைக்கு என்ன இது யூஸ் பண்ணியிருக்கோம், 3.14 பாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். பாயிண்ட் யூஸ் பண்ணால் நம்ம அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்கணும், ஃப்ளோட் யூஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், டேட்டா டைப்பை இன்ட்டு டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் இங்கே ஒரு மிஸ்டேக். நான் ஜஸ்ட் பாயிண்ட்டுக்கு அதுக்கு அடுத்தது 2 டிஜிட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எனக்கு வரது ஒரு டிஜிட்ஸாகவே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ அதுவுமே ஃப்ளோட்லேயுமே இந்த 2 டிஜிட் வரணும் அப்படிங்கிறதுக்குமே நிறைய இது இருக்குது. அது நம்ம இந்த வீடியோலேயே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துலேயுமே எடுத்துகிட்டு ஃப்ளோட்டு இங்கே வந்து பர்சன்டேஜ் டி கிடையாது, பர்சன்டேஜ் எஃப். இந்த இடத்துல அவுட்புட்லேயுமே எனக்கு பர்சன்டேஜ் எஃப் தான் வந்திருக்கும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? வரலையா? அப்போது 3, என்னோட ஆரோட வேல்யூ 3, ஹெச்சோட வேல்யூ 4. ஓகேவா? இப்போ பாருங்க, நம்மளுக்கு நான் சொன்னேன்ல 1 2 3 4 5 6 நம்மளுக்கு வந்து 0க்கு அடுத்தது இவ்வளோ ஜீரோஸ் தான் ஃபோர்ட் யூஸ் பண்ணால் வரும். ஓகேவா? ஸோ இந்த ஒன்றுமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ ஹோப். அதே மாதிரி இன்னொரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு 6 ஜீரோஸுமே வருது. ஆனால் சில கோடிங்கில் 2 ஜீரோஸ் இருந்தால் போதும், எனக்கு 2 ஜீரோ தான், பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு 2 ஜீரோ தான் வேணும் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு 2 ஜீரோ வேணும் அப்படின்னா ஜஸ்ட் பாயிண்ட் 2 எஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 ஜீரோ வருது அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்னு அர்த்தம். 3Fனா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 ஜீரோ வரணும்னு அர்த்தம். ரன் பண்ணி பார்க்கலாமா? பாருங்க, ஜஸ்ட் 4ம் 5ம் கொடுக்குறேன். எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 ஜீரோஸ் வந்திருக்கு. அங்கே நான் 3F தான் போட்டிருக்கேன், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 ஜீரோஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஜீரோஸும் ரெடியூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு பையோட வேல்யூஸ் வச்சு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறது புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, ஃபிஃப்த் இப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வால்யூம் ஆஃப் கோனுக்கு தான் இப்போ நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம எப்படி கோடிங் எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா?
இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த டிவிஷன் மெத்தட்ல 2 டெக்னிக் இருக்கு. அதாவது நம்மளுக்கு நார்மலா நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு மா ரிமைண்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அண்ட் குவாஷன் ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி தான் ப்ரோக்ராம்லயும். ஆனா இதுல வந்து நமக்கு ரிமைண்டர் வேணும்னா அது ஒரு ஃபார்மேட் இருக்கு. நம்மளுக்கு குவாஷன் வேணும்னா அது ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஆனா நம்ம நார்மலா டிவைட் பண்ணும்போது நம்ம எப்பவுமே குவாஷன் தான் எடுத்துப்போம். ரிமைண்டர் தேவைப்படாது. ஆனா நமக்கு தேவைப்படும். அது போக போக ஒரு கான்செப்ட்ல ரிமைண்டர் தேவைப்படும். அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? குவாஷியன்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குவாஷியன்ட் வந்து யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் வெயிட் அ மினிட். என்னால் இங்கே டைப் பண்ண முடியல. நான் ப்ரோக்ராம் போயிடுறேன். குவாஷியன்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன இது யூஸ் பண்ணால் நார்மலாக ஸ்லாஷே யூஸ் பண்ணாலே அது வந்து டிவைட் ஆகுறது அர்த்தம். ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு ரிமைண்டர் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் மாடுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். ஸ்லாஷ் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து குவாஷன் கிடைக்கும். இந்த மாடுலஸ் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே ப்ரோக்ராம் எழுதலாம். ஓகேவா? ஆஸ் யூஷுவல் stdio.h இது தெரியாமல் வேறு எரேஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் மறுபடியும் எழுதுகிற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் 5 minutes எழுதிடுறேன். அண்ட் நம்மளுக்கு என்னென்ன தேவை? ஆரும் ஹெச்சும் தேவை. ஓகேவா? ஜஸ்ட் நான் பிரிண்ட் ஆஃபில் என்னோட ஸ்டைலுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நம்மளுக்கு இங்கே ஒரு எரர் வரும். அந்த எரர் என்னங்கிறத நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். ஓகேவா? தி நம்பர் இஸ் அப்படின்னே சும்மா போட்டு பார்த்துக்கலாம். அதை கொடுக்கலாம். என்ன பண்ண போகிறோம்? இந்த இடத்துல நம்ம கேப் விடலாம். ஓகேவா? இப்போ இதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராம். நம்ம எழுதின ப்ரோக்ராம் வந்து கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம கொடுத்துருக்க ஒரு ஃபார்முலாவில் வந்து 1/3 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 1/3 வந்து ஃப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ அதை நம்ம வந்து ஒரு நம்பராக அதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 சம்திங்கில் தான் வேல்யூ வரும். அப்போ அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து தான் ஆர் கூடயும் ஹெச் கூடயும் மல்டிபிள் பண்ண முடியும். அப்போது நம்ம அப்படியும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 0 தான் வரும். ஸோ அந்த ஒரு நிமிஷத்துல நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் தான் கொடுத்துருக்கணும். ஓகேவா? இதுவுமே ஒரு கான்செப்ட். ஓகேவா? இந்த மாதிரியும் நீங்க யோசிக்கணும் அந்த நிமிஷத்துல. ஐயோ இன்டீஜர் போட்டுமே நம்மளுக்கு வேல்யூ வரலையே. ஆக்சுவலி இன்டீஜர் யூஸ் பண்ணா 0 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ வரும். அப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த நிமிஷத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் இந்த மாதிரியும் இருக்கும். கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறது. ஓகே? இது மாதிரியும் கொஞ்சம் கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே? இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இது வேல்யூ வந்து நான் 2ன்னு கொடுக்குறேன். இங்கே 3 கொடுக்குறேன். ஆன்சர் பாருங்கள் 2.000. மறுபடியும் ரன் பண்ணுறேன். அண்ட் இங்கே 1 கொடுக்குறேன். இங்கே 2 கொடுக்குறேன். ஆன்சர் 0.666. ஓகேவா? ஏன்னா இதுக்கு 1 × 2 2 கூட வந்து நான் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் அப்படி தான் வரும். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இல்லை இதோடைய கேல்குலேஷன்ஸ் வந்து டவுட்டாக இருந்தாலுமே 0.333 தான் 1.0 டிவைட் பை 3.0 ஆன்சர். அதுக்குள்ளே நம்மளுக்கு 2 மல்டிப்ளை பண்ணால் 0.666. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக தான் வருது. மேனுவல் கால்குலேஷனை இந்த மாதிரி ஃபார்முலா எழுதும் போதும் போட்டு வச்சுக்கணும். அதுவும் கொஞ்சம் சேஃபான ஒரு விஷயம் தான். ஓகே? அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 6th ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்றும் 6th ஒன்றும் மோரார்லெஸ் சேமாக தான் இருக்குது. ஸோ அது வந்து நீங்களே ட்ரை பண்ணுவீங்க நம்புகிறேன். ஆனால் அதே மாதிரி 7த்தும் 3ர்டும் வந்து மோரார்லெஸ் சேமாக இருக்குது. ஓகேவா? அண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளில் வந்து நம்ம இந்த பிரெட் வேல்யூ ஹைட்டும் வந்து
மல்டிபிள் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் 2 கூட டிவைட் பண்ணிங்கன்னா வந்துடும் ஆன்சர். அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ளோட் யூஸ் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் நீங்கள் டிவைட் பார்க்குறீங்களோ அங்கங்கெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ளோட்டே யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஓகேவா? அது என்னதான் ஹோல் நம்பராக இருந்தாலும் நீங்கள் ஃப்ளோட் யூஸ் பண்ணுங்கள். அது ஃப்ளோட்டை கூட இன்டிஜராக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன இருந்தாலும் ஃப்ளோட் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டிவைட் வரும்போது. நம்ம ஜஸ்ட் இந்த ஏரியா ஆஃப் ட்ரபீஸாய்டும் ஏரியா ஆஃப் கோனும் மட்டும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஒரு ஃபார்முலா இதில் நம்ம என்னென்னலாம் வேல்யூ வேணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஸ்மால் பிக்கு வேல்யூ வேணும் அண்ட் கேபிட்டல் பிக்கு வேல்யூ வேணும், நம்மளோட ஹெச்சுக்கு வேல்யூ வேணும். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம இதையும் ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த வேல்யூவை வச்சு தான் நம்ம ஹைட் கூட மல்டிபிள் பண்ண போகிறோம் அண்ட் பிரெத்து கூட மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். இதை போ நம்ம கோடிங் வந்து போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் நான் இந்த மாதிரி டபுள் ஹேஷ் கொடுத்து நான் ஃபார்முலா ரைட் பண்ணேன்னா இது சும்மா நோட்ஸுக்குன்னு அர்த்தம். ஓகேவா? நீங்களே சைடில் வந்து டபுள் ஹேஷ் கொடுத்துட்டு நீங்கள் ஏன் வந்து ஃப்ளோட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட ரைட் பண்ணிக்கலாம். அது வந்து கம்ப்யூட்டர் வந்து கணக்கில் எடுத்துக்காது. ஓகேவா? அதுக்கு தான் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு என்னென்ன வேணும்? நம்மளுக்கு ஒரு ஸ்மால் பிக்கு ஒரு வேல்யூ வேணும், அதுக்கப்புறம் ஒரு கேபிட்டல் பிக்கு வேல்யூ வேணும். எடுத்தாச்சா? இங்கேயுமே சரி பர்சன்டேஜ் எஃப் தான், பிகாஸ் ஆஃப் இங்கே டிவைட் இருக்குது. அண்ட் ஒரு ஸ்மால் பிக்கு வேல்யூ வேணும் அண்ட் கேபிட்டல் பிக்கு வேல்யூ வேணும். ஓகே, அதே மாதிரி இங்கேயுமே ஃபார்முலா வந்து நம்ம இங்கே சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஒன்றும் பண்ணும் போதும் ஒரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணி கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்மால் பி ப்ளஸ் ஒரு கேபிட்டல் பி, இது ரெண்டும் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிவைடட் பை 2. ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு தான் இன்டூ ஹெச் இன்டூ ஆர். ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஏதோ மிஸ்டேக் இருக்கு. ஆர் ஆக்சுவலி ஹெச் ஆர் ஸ்மால் பி கேபிட்டல் பி, இங்கே பி வந்திருக்கும். ஓகே, இப்போ கேட்குது பாருங்க. நம்பர் 2 3 4 கொடுக்கலாம். வந்துடுச்சா? தட்ஸ் இட், அவ்வளோதான். இதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணணும். இதில் மேனுவல் கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்மால் வியோட வேல்யூ 2, கேபிட்டல் வியோட வேல்யூ 4, 2 + 4 = 6, 6 divided by 2 = 3, ஹெச்சோட வேல்யூ வந்து 3, 3 × 3 9, 9 × 2 வந்து 18. இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கரெக்ட். அடுத்த ப்ரோக்ராம் வந்து போகலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பை ஏரியா ஆஃப் கோன் பை ஆர் ஆஃப் ஆர் + எல். ஓகேவா? மேக்ஸிமம் இதை நீங்கள் போடுவீங்க நம்புகிறேன், இருந்தாலும் நான் ஒரு தடவை உங்களுக்கு போடுறேன். இதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பையோட வேல்யூ வந்து டிஃபைன் பண்ணும். ஓகேவா? ஹேஷ் டிஃபைன் பை 3.14. ஓகே, இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன வேணும் இதை வந்து என்னோட நோட்ஸ்க்காக நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் நான் என் நோட்ஸ்க்காக எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். பையருக்கு ஜஸ்ட் ஆரும் எல்லும் தான் எனக்கு வேணும். ஆரோட வேல்யூவும் எல்லோட வேல்யூவும் வேணும். இங்கே டிவைட்லாம் எதுவும் இல்லை, நான் பை இருக்கிறதுனால ஃப்ளோட்டில் தான் இருக்கணும். ஓகேவா? இது வந்து எல் வச்சுக்கலாம், இங்கே வந்து ஆறு. ஓகே, இந்த ஃபார்முலா வந்து சேஞ்ச் பண்ணணும். என்ன அப்படின்னா பை இன்ட்டு ஆர் ஆஃப் ஆர் + எல். இதோட அவுட்புட் பார்க்கலாம். கம்பைலேஷன் எரர், float r and l. என்ன எரர் பார்க்கலாமா? float r l printf. something நியூவா எரர் காட்டுது. இங்கே நம்ம என்ன பண்ணலாம், பிராக்கெட் கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி இருந்தாலுமே எரர் எல்லாமே காட்டும். yes, something error.
ஆக்சுவலி இங்கே எரர் வந்து நம்ம இங்கே ஒரு இதோடைய க்ளோசிங் ப்ராக்கெட் கொடுக்கல, அப்பயும் எரர். என்ன எரர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கால்ட் எரர், கால்டு ஆப்ஜெக்ட் இஸ் நாட் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் வந்து எரர் இருக்கு. ஓகேங்களா, நம்ம அதை வந்து ரெக்டிஃபை பண்ணலாம். பிஐயோட வேல்யூவே அது வந்து எடுத்துக்க மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரிலாம் ஃபார்முலா எழுதும் போது நம்ம வந்து இந்த மாதிரி வரும். இப்போ ஏன்னா இது தனியா வச்சுக்கிட்டோம், இது தனியா வச்சுக்கிட்டோம், இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டரை நான் சொல்லலை. அதுக்கு தான் நான் இது எல்லாத்தையுமே சேர்த்து இங்கே வந்து மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து கொடுத்து பார்க்குறேன். அப்போ என்ன வருதுன்னு பார்க்குறேன். அவ்வளோதான் எரர். இப்போ நம்மளுக்கு ஆருக்கு வந்து 3 கொடுக்குறேன், 7 கொடுக்குறேன், அவர் அவுட்புட். ஓகேவா, சின்ன ப்ராப்ளம் தான், அது எவ்வளோ குழப்பி விட்டுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எனக்குமே வரும் நிறையவே. நம்ம இந்த மாதிரியே தெரிஞ்சுட்டு சால்வ் பண்ணாதான் நமக்கு வந்து ஈஸியாகவே சால்வ் ஆகும். ஸோ இவ்வளோ தான் 10 ஹோம்ஒர்க்குமே இவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் சிம்பிளான ஹோம்ஒர்க் தான். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபார் இஃப்னு போகும்போது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அதில் நிறையவே நம்மளுக்கு ப்ளே பண்ணுறதுக்குலாம் நிறையவே இருக்குது. ஸோ நான் சொல்கிறேன், கான்செப்ட் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை கோடிங்காக போட முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.